இன்றிரவு நாம் ராக்கி மலைகளின் நிழல்களுக்குள் செல்கிறோம், வரலாற்று ஒரு கனவாக கரைந்து போகும் ஒரு இடத்திற்கு. ஸ்டான்லி ஹோட்டல் ஆடம்பரத்திற்கான ஒரு பிரமாண்டமான பனி வெள்ளை நினைவு சின்னம் அறை 217 இல் ஒரு ரகசியத்தை மறைத்து வைக்கிறது. திகில் கதைகளில் அதன் பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தி ஷைனிங்கின் பிறப்பிடமாக இது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஸ்டீபன் கிங் கற்பனை செய்தது மார்க் மற்றும் கிளாராவின் உண்மையான கதைக்கு அடுத்ததாக இல்லை. இருட்டில் பனிக்கட்டி போன்ற கைகள், மற்றொரு நூற்றாண்டின் சூட்கேஸ்கள், ஜன்னல்களிலிருந்து இன்னும் அலரும் முகங்கள் பற்றிய கதை. இது புனைகதை அல்ல. நீங்கள் அறை 217க்குள் நுழைந்ததும் கடந்த காலம் உங்களை தொடர்பு கொள்ளும் போது இதுதான் நடக்கும். ஸ்டான்லி ஹோட்டல் ராக்கி மலைகளில் தனியாக அமர்ந்திருக்கிறது. அதன் வெள்ளை சுவர்கள் நிலவின் கீழ் எலும்புகள் போல ஒளிரும். 2019ஆம் ஆண்டில் மார்க் மற்றும் கிளாரா என்ற ஜோடி ஒரு காதல் வார இறுதிக்காக வந்தனர். அவர்கள் அறை 217 ஐ முன்பதிவு செய்தனர். ஸ்டீபன் கிங் ஒரு காலத்தில் தூங்கி தி ஷைனிங் கனவு கண்ட அதே அறை. குமாஸ்தா அவர்களிடம் ஒரு பித்தளை சாவியை கொடுத்தார். அவரது புன்னகை இறுக்கமாக இருந்தது. அவர் சொன்னது போல், பேய்கள் அந்த அறை எண் 217 ஐ விரும்புகிறார்கள். அவர் அவர்களிடம் அலமாரியை திறக்க வேண்டாம் என்று கூறுகிறார். கிளாரா பதட்டமாக சிரித்தார். மார்க் கண்களை சுழற்றி கூறினார், பேய்கள் உண்மையானவை அல்ல. கிளாரா திடீரென்று ஒரு சத்தம் கேட்டு விழித்தாள். ஒரு சத்தமோ அல்லது காற்றின் சத்தமோ இல்லை, ஆனால் சுவாசிக்கிறது. அவளுக்கு மிக அருகில் சுவாசிக்கிறது. அவள் உறைந்து போகிறாள். காற்றில் சதுப்பு நீர் நாற்றம் வீசுகிறது மற்றும் அழுகுகிறது. பின்னர் அவள் விரல்கள் உடையக்கூடியதாகவும் பனிக்கட்டியாகவும் அவள் தலைமுடி வழியாக இழுத்துச் செல்வதை உணர்கிறாள். அவள் கத்த முயற்சிக்கிறாள். எதுவும் வெளியே வரவில்லை.
மார்க் அவள் அருகில் அசையாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறான். திடீரென்று அவள் பார்க்கிறாள். ஒரு பெண்ணின் முகம் வெளிறிப்போய் அழகிக் கொண்டிருந்தது. உடைந்த பற்களுடன் சிரித்தாள். கிளாரா கத்தினாள். மார்க் விளக்கை பற்றி கேட்டாள். ஆனால் யாரும் அங்கு இல்லை. அது வெறும் ஒரு கனவுதான், மார்க் சொன்னான். ஆனால் கிளாராவின் தலைமுடி ஈரமாக இருந்தது. கல்லறை அழுக்கு போல வாசனை வீசியது. மறுநாள் காலை மார்க் அலமாரியில் 2 தோல் சூட்கேஸ்களை கண்டார். விசித்திரம், இவை பழமையானவை என்று அவர் கூறினார். சூட்கேஸுக்குள் மஞ்சள் நிற புகைப்படங்கள் இருந்தன. புகைப்படங்களில் மார்க் மற்றும் கிளாரா காட்டப்பட்டனர். ஆனால் அவர்கள் பழைய பாணியிலான ஆடைகளை அணிந்திருந்தனர். பின்புறத்தில் தேதி எழுதப்பட்டது, அக்டோபர் 2, 1911. கிளாரா புகைப்படத்தை கைவிட்டாள். அது சாத்தியமில்லை என்று தனக்குள் கிசுகிசுத்தாள். பின்னர் அவர்கள் மோசமான ஒன்றை கவனித்தனர். புகைப்படங்களில் அவர்களின் கண்கள் கீறப்பட்டிருந்தன. பின்னர் அவர்கள் புறப்படுவதற்காக பேக் செய்தனர். ஆனால் குளியலறை கண்ணாடியில் கிளாரா தனக்கு பின்னால் கருப்பு உடையில் ஒரு வெளிர் நிறப்பெண் நிற்பதை பார்த்தாள். அந்த பெண்ணின் வாய் ஒரு புன்னகையாக நீண்டது. மிகவும் அகலமானது, அதிக பற்கள். கிளாரா அலறினாள். ஆனால் அவள் திரும்பிய போது கண்ணாடியில் மட்டுமே தன்னை பார்க்க முடிந்தது. பாதுகாப்பு படையினர் காட்சிகளை மதிப்பாய்வு செய்த போது கிளாரா தனியாக இருந்தாள். அல்லது அப்படித்தான் அவர்கள் கூறுகின்றனர். கடைசியா அவங்க ஓடிட்டாங்க. சாமான்கள் இல்ல, விளக்கம் இல்ல. லாபி காலியா இருக்கு. எழுத்தர் போயிட்டாரு. அவர்களின் கார் விலகிச் செல்லும் போது கிளாரா திரும்பி பார்க்கிறாள். அங்கே அறை எண் 217 இன் ஜன்னலில் அவள் 2 உருவங்களை காண்கிறாள். கண்ணாடிக்கு எதிராக அழுத்தமாக அவர்களின் முகங்கள். அமைதியான அலறல்களில் வாய்கள் நீண்டுள்ளன. கண்கள் கருப்பு. வெற்றி. கார் இரவில் மறைந்துவிடும். ஆனால் ஹோட்டல் அதன் நினைவுப் பொருட்களை வைத்திருக்கிறது. மார்க் மற்றும் கிளாராவை மீண்டும் ஒருபோதும் காணவில்லை. அவர்களின் கார் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டது. இருக்கைகள் அழுகிவிட்டன. இயந்திரம் துருப்பிடித்த நிலையில் மூடப்பட்டிருந்தது. தடயவியல் நிபுணர்கள் அது 50 ஆண்டுகளாக அங்கேயே இருந்ததாக கூறினர். சாத்தியமற்றது. ஆனால் ஹோட்டல் விருந்தினர்கள் இன்னும் விஷயங்களை புகாரளிக்கின்றனர்.
சதுப்பு நீரில் நாற்றமடிக்கும் குளிர் இடங்கள். அவர்களின் புகைப்படங்களால் நிரப்பப்பட்ட சூட்கேஸ்கள் தோன்றும். ஜன்னல்களில் முகங்களும். எப்போதும் பார்த்துக் கொண்டிருக்கும். எப்போதும் பசியுடன் இருக்கும். ஏனெனில் அறை 217 விருந்தினர்களை மட்டும் விரும்பவில்லை. அதற்கு மாற்றுகள் தேவை.